ஹாய், குட் ஆஃப்டர்நூன். மதிய சமையல் ஒரு குட்டி விலாக் மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் காலையில் பசங்களுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு குருமா, காய்கறி குருமா போட்டு பசங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. இல்லாட்டி மதிய சமையல் எப்போவுமே இருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டிஃபன் கொடுத்துட்டா தான் மதியம் சமைப்பேன். மெயினாக கீரை சமைக்கிற அன்றைக்கி டிஃபன் கொடுத்து விட்டுருவேன். சாயந்தரம் வந்து பசங்க கீரை சாப்பிடணுன்ட்டு காலையில் செய்ய முடியறதில்ல கீரை, அதனால தான். ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் வந்துட்டு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு வேக வச்சுட்டேன். தோட்டத்திலே இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை பறித்து செஞ்சுக்கலான்னு தான் இன்றைக்கி நான் டிஃபன் கொடுத்து விட்டது. மணத்தக்காளி செடியும் மிளகாய் செடியும் ஒரே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் தோட்டத்தில் நிறையா நான் மணத்தக்காளி கீரை செடி இருக்குதுன்னு போய் பார்த்தா செடியே இல்லை, 2 செடி தான் இருந்துச்சு. 2த்தையுமே ஃபுல்லாக எடுத்துட்டேன். கீரை ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது இல்லாமல் மிளகாய் செடி தான். இன்றைக்கி காலையில் மிளகாய் கூட கொஞ்சம் நிறையா பறித்து அன்றைக்கி நான் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே மிளகாய் செடி தான். நீட்டுக்கு வச்சுருக்கிறது எல்லாமே 2 தான் இருந்துச்சு மணத்தக்காளி செடி. அந்த கீரை மட்டும் கொஞ்சமாக தான் கிடச்சிது. இப்போ நான் காட்டுற மரம் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருந்தேங்க. இது என்ன மரம்னு கேட்டிருந்தேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. என் வீடியோக்கெலாம் யார் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க? அது பண்ணலை. இது ஆப்பிள் மரம். நான் அதில் எழுதி டைப் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ தான் சொல்கிறேன். இது ஆப்பிள் மரம். இது நம்ம ஊரில் காய்க்குமா என்ன எதுன்னு தெரியல. இது வந்து அவரைக்காய். இப்போ தான் படர்ந்துட்டு இருக்குது. அது ஒரு சின்ன கொடி போகுது பாருங்களேன், அதில் ஏற்றி விட்டுட்டா படரும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு இது வச்சுருக்கேன், பீக்கங்காய். இப்போ தான் விதையிலேருந்து வெளியே வருது. இதையும் அதே கொடியில் தான் ஏற்றி விடணும். இது வந்து சங்குப்பூ செடிங்க. நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ சீசன் இல்லை போல இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பருப்பு வெந்துட்டுருக்கு, சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. பருப்பை வேக போட்டுட்டு போய் கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து செய்கிறது ஒரு நல்லா தான் இருக்குது இல்லைங்க. நான் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாற்றமாகிடுச்சு. கீரை கொஞ்சம் நிறையா இருக்குன்ட்டு கொஞ்சம் பருப்பு கூடுதலாக வச்சுட்டேன். ஆனால் கீரை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கீரை ரொம்ப கம்மி தான். அப்புறம் காலையில் பறித்த பச்சை மிளகாய் இது தாங்க. நல்லா ஒரு பெரிய கிண்ணம் அளவுக்கு வந்திருக்கு. இது கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு போன வாரத்தில் பறித்தது. இதே அளவுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தான் மோர் மிளகாய் போடலான்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு போட்டு வச்சுட்டுனா நாளைலேருந்து காய வைக்கலாம். கீரையை கழுவிக்கலாம் நல்லா. கீரையை ஆய வேண்டாம். நான் பறிக்கும் போதே கரெக்டாக அந்த காம்பெலாம் எல்லாமே பறிச்சிட்டேன். அதனால் அப்படியே கழுவிட்டு அரிஞ்சிக்கலாம். ஏன்னா கட் பண்ணால் தான் அது மணத்தக்காளி கீரை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதை வந்து நமக்கு சட்டியில் போட்டு கடையும் போது டக்குன்னு கொஞ்சம் அரிஞ்சிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். பொரியலுக்கு அரியிற மாதிரி அரிய வேண்டாம், சும்மா ஒன்றும் பாதியமாக அரிஞ்சிக்கிட்டா போதும். இந்தளவுக்கு அரிஞ்சிக்கிட்டா போதும். கீரை எப்படி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கீரை வந்து நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். ரொம்ப மழன்னு வேகக்கூடாது பருப்பு. நம்ம கடையும் போது அது நல்லா மழன்னு ஆகிடும். அதனால் நம்ம அந்த மலர்ந்து வர நேரத்துலேயே நம்ம கீரையை எடுத்து போட்டுடணும். அதில் பருப்போட கீரையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. மற்ற கீரையை விட மணத்தக்காளி கீரை கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் போதும் கீரை வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சிடலாம். தொட்டுக்க எதுவும் செய்யலைங்க. நேற்று பண்ண வாழைப்பூ பொரியலும் கொஞ்சம் கோவக்காய் பொரியலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இதோடவே விட்டுடலான்னு விட்டுட்டேன் நான். ஏன்னா பசங்க காய்கறி சாப்பிட்றதே இல்லை. நான் மட்டும்தான் சாப்பிட்றேன். அதனாலே மீந்து போயிடுது. சரி, திரும்பவும் ஒரு காய்கறி பண்ணி வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நேற்று பண்ணதே வச்சுக்கலான்னு சூடு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். கீரையும் வெந்துடுச்சு. நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். சட்டியில் போட்டுட்டேன். நல்லா மத்து வச்சு கடைஞ்சிடுங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால என்னால் டீட்டெயிலாக காட்ட முடியல. காலுக்கு நடுவில் வச்சு ஒரு செவுத்தில் நல்லா அணைச்சி வச்சு நல்லா 2 கையை வச்சு நம்ம நல்லா கடைஞ்சோம்னா சூப்பராக அது பருப்பு அது ஒன்று சேர்ந்து வந்துடும். கீரைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இல்லாட்டி காஞ்ச மிளகாய் டக்குன்னு கருப்பாயிடும். அப்புறம் எடுத்து இந்த சட்டியில் கொட்டி திரும்ப நல்லா கடைஞ்சிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் மாற்றிட்டேன். இப்போ என்னென்னா பருப்பில் கீரை கம்மியாக இருக்குது. வெறும் பருப்பு தான் நிறையா இருக்குது. நான் ஒரு அளவு தெரியாமல் போயிட்டு நான் பருப்பு வச்சுட்டேன். கீரை ரொம்ப கம்மியாக போச்சு. சாதமும் வெந்துடுச்சுங்க. கீரை கடைஞ்சி எல்லாமே முடிச்சிட்டேன். சாதம் இன்னும் வேகுதுன்னா என்ன காரணம்னா, என்னுடைய ஸ்டவ் வந்து ரொம்ப அந்த இது
வந்து ரொம்ப ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பர்னர் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது. இது தம்பி என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கானோ அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து பார்க்கணும். கோவக்காவையும் சூடு பண்ணிக்கலாம். வாழைப்பூ சூடு பண்ணால் எனக்கு பிடிக்காது. அதில் தேங்காய் பூ இருக்கிறதுனால அதை சூடு பண்ணும்போது என்னமோ தேங்காய் எண்ணெயில் தாளித்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. தேங்காய் எண்ணெயில் சமைச்சாலே சுத்தமாக பிடிக்காது எனக்கு. அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இது மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாதம் வடிச்சிக்கலாம். சாதம் வடிக்கிறதுலாம் உண்மையாகவே ஒரு பெரிய திறமை தாங்க. அது சூடுபடாமல் பார்த்து நான்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பழகிறதுக்கு எனக்கு. அப்போவுமே ஒரு டம்ளரை நடுவில் வச்சா தான் என்னால் கரெக்டாக அதை வடிக்கவே முடியும். வடிச்சிட்டு வரலாம். நீங்களாம் எப்படி குக்கரில் வைப்பீங்களா இல்லை வடிப்பீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் யூடியூப்பில் நிறைய பேரை பார்க்கும்போது எல்லாரும் வடிக்கிற மாதிரி தான் தெரியுது. குக்கரில் மோஸ்ட்லி யாரும் இப்போ வைக்கிறதில்லன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வடித்து தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வடிச்சிட்டு தொட்டு கும்பிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் இன்னுமே எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருக்குது. சாதம் வடிச்சிட்டு அந்த அந்த பாத்திரத்தை அப்படியே தொட்டு கும்பிடுவாங்க. சரி நானும் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோமே, அது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் எல்லாருக்கும் போக்குன்றதுனால நானும் அதை பண்ணியிருக்கேன். சாதம் வடித்தாச்சு. நான் இன்னும் குளிக்கல. குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட போகிறேன். அது வரைக்கும் அந்த சூடான அந்த வாணலில் அந்த வாழைத்தண்டு பொரியலை வச்சுட்டு போயிட்டேன். வந்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதனால் கொஞ்சம் சில்னஸ் போகுன்றதுனால அந்த சூடான பாத்திரத்தில் வச்சுட்டு போயிட்டேன். போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. சாதம் வடித்த சாதத்தை தட்டில் வச்சுக்கலாம். சாதம், கோவக்காய் பொரியல். இது வெறும் ஜஸ்ட்டு கடுகு சீரகம் தாளித்து தனி மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதாங்க. அப்படியே சிம்லேயே ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக இறக்கும்போது தனி மிளகாத்தூளும் உப்பு ஆல்ரெடி போட்டுக்கணும். தனி மிளகாத்தூள் போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். நல்லாயிருக்கும். தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இது, என் பையனுக்கு. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாள். வாழைத்தண்டு கொஞ்சம் சாப்பிடுவா அவள். வாழைத்தண்டு கொஞ்சம். அவள் இப்போ இது ரெண்டு பேருமே சாயந்தரம் வந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த 2 பொரியலும் சாப்பிடுவோம். ஊறுகாய் கேட்பாங்க. இந்த மாதிரி கீரை பண்ணால் எலுமிச்சை ஊறுகாய் தொட்டு சாப்பிட அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது இல்லாட்டி முட்டை ஏதாவது வச்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு. இதை விட வேறு ஹெல்த்தியான சமையல் வேறு என்னங்க இருக்குது? என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.